தந்தை எவருக்கு சிரார்த்தம் செய்கிறார்? சதி, இந்த அனர்த்தம் நிகழலாகாது சதி. தந்தையை எவ்வாறேனும் தடுத்து நிறுத்த நம் தந்தை அவருக்கே சிரார்த்தம் செய்து கொண்டிருக்கிறார். எவ்வாறாவது தந்தையை தடுத்து நிறுத்த சதி. தந்தையே, என்ன அனர்த்தம் இது? மந்திரியாரே, அனைத்தும் விதிப்படி நடத்தல் அவசியம். எந்த வகையிலும் சம்பிரதாயங்கள் மீறப்படக்கூடாது. அவ்வாறு மீறினால் எங்கள் இருவருடைய ஆன்மாக்கள் எந்த விதத்திலும் சாந்தி அடைய வாய்ப்பில்லை. என்ன? இது என்ன விபரீத முடிவு தந்தையே? இதற்கு என்ன காரணம்? அழாதே மகளே, உன் கண்ணீரை துடைத்து விடு. நீ வருந்துவதை என்னால் காண இயலாது. என் புதல்வி சிவனுக்காக தன் வாழ்க்கையே வீணடிப்பதைக் கண்டு எங்களால் மகிழவும் முடியாது மகளே. ஆகையால் நானும் உனது தாயும் ஜலசமாதி அடைந்து இவ்வாழ்விலிருந்து முக்தி பெற உள்ளோம். எங்கள் ஆசிகள் என்றும் உன்னோடு இருக்கும். பிரசுதி, சரஸ்வதி நதி நோக்கி செல்லும். சற்று பொறுங்கள் தாயே. தாயே, சதி, இன்னும் எதற்கு தயக்கம்? சென்று இருவரையும் தடுத்து நிறுத்து. சதி, நேரத்தை வீணடிக்காதே. உடன் சென்று இருவரையும் சமாதானம் செய். இல்லையில் இருவரும் பிராணனை தியாகம் செய்து விடுவார்கள். செல் சதி, சென்று அவர்களை தடுத்து நிறுத்து. தந்தையே, தாயே, சற்று நில்லுங்கள். தந்தையே, தந்தையே, தாயே, சற்று நில்லுங்கள். தாயே, தந்தையே, சற்று நில்லுங்கள். தந்தையே, சற்று நில்லுங்கள். தயை கூர்ந்து செல்லாதீர்கள். சற்று நில்லுங்கள். தந்தையே, வேண்டாம். தந்தையே, அவசரம் கொள்ள வேண்டாம். நான் உரைப்பதை கேளுங்கள். இதை நிச்சயம் நான் அனுமதிக்க மாட்டேன். எதற்காக இந்த அனர்த்தம்? எதற்காக இத்தகு தண்டனையை எனக்கு அளிக்கிறீர்கள்? இன்று மகளானவளை அவளது தந்தை தாயின் மரணத்திற்கு காரணமாவதை காட்டிலும் மிக பெரும் பாவம் ஏது?
தந்தையே, அத்தகைய நிலையை எனக்கு தர வேண்டாம், செல்ல வேண்டாம். இது மரணம் அல்ல மகளே, ஜல சமாதி. இதற்கு நீ எவ்வகையிலும் காரணமில்லை. ஆகையினால் பாவமும் உன்னை அண்டாது. என் புதல்விகளின் நன்மையே என் வாழ்வின் நோக்கமாக இருந்துள்ளது. அந்த நோக்கமும் நிறைவேறிவிட்டது. புதல்விகள் அனைவருக்கும் விவாகமும் நடந்துவிட்டது. நீயும் உனது வாழ்வினை தேர்ந்தெடுக்கும் நிலைக்கு வந்து விட்டாய். இனி இந்த வாழ்வில் எங்களுக்கு கடமை ஏதும் இல்லை. எங்கள் கடமைகள் நிறைவானது. இனி நாங்கள் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை தேவையில்லாதது மகளே. அழாதே மகளே, எங்களுக்கு மன வருத்தம் ஏதும் இல்லை. நானும் உனது அன்னையும் எங்கள் மகிழ்ச்சிக்காக நீ விரும்பும் வாழ்க்கையையும் ஆனந்தத்தையும் பிரிக்க விரும்பவில்லை. நாங்கள் உன்னை ஈன்றெடுத்தவர்கள், சீராட்டி வளர்த்தவர்கள். இவள் எத்தனையோ இரவுகள் உனக்காக கண் விழித்திருக்கிறாள். உனக்கு சிறிது சங்கடம் ஏற்பட்டாலும் இவள் உள்ளம் வருத்தத்தில் வீழும். என் பிரார்த்தனைகள் அனைத்திலும் உன் நன்மைக்கான வேண்டுதல்கள் இல்லாமல் இருந்ததில்லை. என்று நீ சங்கடத்தில் ஆழ்ந்துள்ளாய், வருந்துகிறாய். என்று உன் விருப்பத்திற்கு மாறாக நாங்கள் ஏன் செயல்பட கூறுகிறோம்? நாங்கள் சுயநலவாதிகள். இல்லை, அவ்வாறு கூறாதீர்கள். அது உண்மை அல்ல தந்தையே. அதுவே சத்தியம் மகளே. நாங்கள் சுயநலவாதிகள் தான். எங்களது விருப்பங்களுக்காக, எங்களது கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக, எங்கள் புதல்வியின் மகிழ்ச்சியை பலியிட துணிந்தோமே. நாங்களா பரநலம் வாய்ந்தவர்கள்? இல்லை மகளே, இல்லை. உன் வருங்காலமானது உன் விருப்பப்படி மகிழ்ச்சிகரமாக அமையட்டும். இதுவே உனக்கு எங்களது ஆசிகள். மகளே, நீ தக்ஷனின் மகள். எடுத்த முடிவு எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நீ வழுவக்கூடாது. உனது பெற்றவர்களான எங்கள் இருவருக்காக, சமுதாயத்தின் வற்புறுத்தலுக்காக உன் முடிவை நீ மாற்ற வேண்டாம். சுதந்திர சிந்தனையே நிரந்தரத்துவத்தை அளிக்கும். அதனை இழக்காதே. ஆகட்டும், மகிழ்ச்சியோடு எங்களை வழி அனுப்பு. அதுவே எங்களுக்கு ஆன்ம சாந்தி அளிக்கும். தந்தையே, உள்ள நிறைவோடு இறைவன் திருவடியை நாடிச் செல்கிறோம். புன்முறுவலிப்பாய் மகளே. இறுதி கட்டத்திலாவது உனது தந்தையின் சிறிய விருப்பத்தை நிறைவேற்ற மாட்டாயா? தாயே, வேண்டாம் தந்தையே. தந்தையே, தந்தையே, வேண்டாம். தந்தையே, தயவு கூர்ந்து பரிதம் வேண்டாம்.
தாயே, தாங்களும் மௌனம் காப்பதையே. அக்கா, தாங்கள் இன்னும் எடுத்துரையுங்கள். வேண்டாம் என்று கூறுங்கள் அக்கா. தாங்கள் கூறுங்கள். யாரேனும் அவர்களை தடுத்து நிறுத்துங்கள். வேண்டாம் என்று கூறுங்கள். ரிஷிகளை கை கூப்பி வேண்டுகிறேன். அவர்கள் இருவரையும் நிறுத்துங்கள். இது நிகழக்கூடாது. அவர்களை தடுத்து நிறுத்துங்கள். உன்னுடைய நன்மைக்காக தன் பிராணனை இழக்க துணிந்த உன் பெற்றவர்களை உன்னையன்றி வேறு எவர் தடுக்க இயலும் சதி? சதி, உன் வீண் பிடிவாதத்திற்காக நம் அன்னை தந்தையை மாய்த்து விடாதே சதி. சதி, நீதான் அவர்களை தடுக்க இயலும். உன்னால் மட்டுமே அவர்களது முடிவை மாற்ற இயலும். தந்தை உன் விவாகத்தை எவரோடு முடிவு செய்தாலும் அதை ஏற்றுக்கொள் சதி. இது நாள் வரை அவர் உனது விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றியவர். அவரது இந்த ஒரு விருப்பத்திற்கு நீ கீழ்ப்படிய இயலாதா? இன்று மட்டும் அவர் உன்னிடம் எதையும் வேண்டியதில்லை சதி. கனிந்த உன் இதயம் என்று கல்லானதா? நீ உன் பிடிவாதத்தை கைவிடாது அவர்கள் சமாதி அடைவதைத்தான் நீ விரும்புகிறாயா? தாயே, தாயே, தந்தையே, அவர்களை தடுத்து நிறுத்து சதி, தடுத்து நிறுத்து. தாயே, தமது விருப்பத்திற்கு நான் அடிபடுகின்றேன். தமது ஆணையை ஏற்கின்றேன், ஏற்றுக்கொள்கின்றேன். தங்கள் ஆணைக்கே நான் அடிபணிகின்றேன். தாம் கூறுவதை ஏற்றுக்கொள்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். கட்டாயத்தின் பேரில் எடுக்கும் எந்த தீர்மானமும் பலனளிக்காது. அப்படி ஏதும் இல்லை, கட்டாயம் எதுவும் இல்லை. நான் மனமுவர்ந்தே இசைந்தேன். இக்கணம் நீ கூறும் வார்த்தைகள் சத்தியம்தானா? மந்திரியாரே. ஆணை பிரஜாபதி. சங்கல்பம் செய். நான் சுட்டிக்காட்டுபவரையே மனம் புரிவதாக சங்கல்பம் செய்.